ஆண்டவரும் என் அருமை இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம் கண்களை மூடி இந்த நாளில் கூட ஆண்டவராக இயேசு நம்மோடு பேசும்படி கேட்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கப்பட்ட நல்ல இந்த பகல் வேலைக்காய் ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளோடு பேசும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். வேதாகமத்தை திறந்து மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதை 7ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்திய 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 8ஆவது வசனம். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்ணா? யார்கிட்ட கேட்கணுமா? நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு இக்கட்டானத்தில் யார்ட்டா போய் நம்ம நெருக்கன்னு நம்பர்கிட்ட கேட்போம், நம்ம தெரிஞ்சவர்கிட்ட கேட்போம். ஆமாம். ஆனாலும் இந்த வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்படின்னு யார்கிட்ட கேட்க சொல்கிறாரு? வானத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம கேட்கும் பொழுது நம்ம ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நம்மளுக்கு நிறைவேற்றார். கேட்குற எவனும் அது யாராக இருந்தாலும் ஆமாம் ஸ்தோத்திரம். அருமையை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்தெந்த காரியத்துக்காக யார் இடத்துல கேட்குறத விட நீங்கள் இயேசுவிடத்தில் நீங்கள் கேளுங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை. எப்படி கேட்கணுமா? இயேசுவின் நாமத்தினால இது எனக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா, வேதத்தில் அநேக பேர் இயேசுவை நோக்கி பார்த்துருக்கிறார்கள். அவரை நோக்கி, ஏன்னா ஒரு குருடன் என்ன பண்ணுறான், இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்கு போகும் பொழுது அப்போ என்ன பண்ணுறான்? சத்தமாக கத்தி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று என்ன பண்ணுறான்? அவன் கூப்பிட்றான். கண்ணு தெரியாத ஒரு நபர் கூப்பிட்றாரு. சோத்திரம். உடனே இயேசு கிறிஸ்து அவர் நின்ன உடனே என்ன பண்ண, யாரோ என்னை கூப்பிட்றான்னு சொல்லி பெரிய கூட்டம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நின்ன உடனே அவனை என்னப்பா செய்யணும்? என்றவரே என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உடனே ஆண்டவர் அவன் கண்கள் திறந்து வைத்தார். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவன் குதித்தெழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் என்று எழுதப்பட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, நிச்சயமாக இயேசு என்ற நாமத்திலே நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய கண்களும் திறக்கப்படும். உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில், உங்கள் பிஸ்னஸில், நீங்கள் போகிற பிரயாணங்களில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அவரிடத்துல கேட்கும் பொழுது என்ன பண்ணுவீங்க? கேட்க எவனும் பெற்றுக்கிறான், தட்டுகிறவனுக்கு கேட்டோம் அப்படியே நம்மளோட விட்டுறக்கூடாது. அதை கதவை தட்டிகிட்டே இருக்கணும். ஆண்டோடைய சமூகத்தை, ஆண்டோட எப்போ எனக்கு அதை செய்யுங்க, இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை கொடுங்க, இதில் எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு நிம்மதியை கொடுங்க, இதற்கு எனக்கு நம்ம விடுதலை கொடுங்க, இந்த வியாதியிலேருந்து விடுதலை கொடுங்க, இந்த பொருளாதாரத்துலேருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி பண்ணும். இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணும்? கேட்கணும். 2வது தட்ட வேண்டும். அப்போ கேட்கணும், தட்டணும், அப்பொழுது என்ன பண்ணுமா? திறக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி நீங்கள் இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே இந்த படித்து கொண்டிருக்கிறப்ப அந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை தாங்க, நான் காலேஜுக்கு போய் கொண்டிருக்கிறேன், இந்த டிகிரி முடிச்சிருக்கிறேன், சோதரி இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுங்க, ஆண்டவர் நாமத்தில் கேட்குறேன்னு சொல்லி இதுவரைக்கும் யார்கிட்ட கேட்டிருப்பேன். இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவிடத்தில் நீங்கள் கேட்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஆண்டவரை மையப்படுத்துங்க. வசனம் அழகாக சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். வசனம் சொல்லுது பாருங்கள், 9ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள். அதில் உங்களில் எந்த மனுஷனும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிறவன் தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, 7ஆம் வசனம் 7:10, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறியாதிருக்கும்போது பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவனுக்கு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார். ஆமாம், என்ன கேட்கல, அதை விட மேலாகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற தேவன்.
நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு அதை செய்து நம்மளை உண்டாக்கின ஆண்டவர், நம்மளை படைத்த ஆண்டவர், இந்த பூமியிலே வைத்திருக்கிற ஆண்டவர் நிச்சயமாக கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்வார். இயேசுவை நோக்கி நீங்கள் பாருங்கள், இயேசுவிடத்தில் கேளுங்க, நிச்சயமாக உங்கள் களஞ்சியங்கள் உங்கள் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படும். தேவ பிள்ளைகளே, நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரை, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்னைக்கு இந்த நாளில் எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே அதனுடைய ஆசீர்வாதத்திற்காக, அதனுடைய சுகத்திற்காக, தன்னுடைய ஆண்டவரே சோதனை எதிர்காலத்துக்கு குறித்ததான ஆண்டவரே கவலையோடு கூட ஆண்டவரே கேட்டு பெற்று தட்டி கொண்டிருக்கிறார்களோ, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிற தேவன், அப்பத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நீ மீனை கேட்டால் ஆண்டவரே பாம்பை கொடுக்கிற தேவன் அல்லப்பா ஆண்டவரே. பொல்லாத நாங்களோ எங்கள் பிள்ளைகள், ஆனால் நீங்கள் நல்ல பரம தகப்பன் இயேசுவினுடைய பிள்ளைகளுக்கு அதிக நன்மைகளை கொடுத்த நாளை நீ ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேனப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை நாமத்தை சொல்லி கேட்கும் பொழுது நீங்கள் செய்வேன் என்று சொன்னீங்களே, உங்கள் நாமத்தில் ஜெயம் உண்டாகட்டும் அப்பா. அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.